வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் உரிமை குரலா அல்லது அத்துமீறலா? ஒரு போராட்டம் உரிமை குரலாக இருக்க முடியும், எப்படி அத்துமீறலாக இருக்க முடியும்? தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 இடங்களில் சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திய போது நேற்று தடியடி நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15 இடங்களில் தடியடி நடந்திருக்கிறது. அப்படியானால் அரசு இதை ஒரு அத்துமீறலாக பார்க்கிறதா அல்லது ஒரு நியாயமான உரிமை குரலாக பார்க்க வேண்டிய இடத்தில் உண்மையிலேயே அவர்கள் கூட இதனை அத்துமீறி இருக்கிறாரா? இந்த போராட்டம், இந்த கோரிக்கை என்பது இன்று நேற்று நண்பர்களே 1982ஆம் ஆண்டு சத்துணவு பணியாளர்கள் தமிழகம் முழுக்க நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து 34 கோரிக்கைகள் காலங்காலமாக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற கோரிக்கைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறதே தவிர இன்றைய தேதியில் 34 கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிற தவிர 32 ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரே கோரிக்கைகள் தான், ஒரே தீர்மானம் தான், ஒரே பரிந்துரை தான். கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், தடி நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, கலைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவருடைய போராட்டம் ஓய்ந்த அவ்வளவு அநியாயமான கோரிக்கை என்ன வைத்திருக்கிறார்கள் அல்லது என்ன நியாயமற்ற கோரிக்கை அவரிடம் இருக்கிறது? அரசுகள் கருணை பார்வை நடந்து கொள்ளவில்லையா அல்லது அரசு பக்கம் நியாயம் இருக்கிறது? கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் அரசு இல்லை, அரசுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இந்த ஊழியர்கள் அத்துமீறி கொண்டிருக்கிறார்களா? கிட்டத்தட்ட 42,000 மையங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு ஊழியர்கள் பணிபுரியும் போது ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் 4 பேர் கணக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள். அந்த ஒரு ஈர்ப்பு கூட அரசுக்கு இல்லையா? எங்க பிரச்சனை நடக்கிறது? உண்மையிலேயே அரசுக்கு நிதி வழங்குவதற்கு நிதி இல்லையா அல்லது ஊழியருடைய கோரிக்கை நியாயம், போராட்டம் நியாயமற்றதாக இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ திரு பீமராவ் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துறை வழக்கறிஞர் திரு பரந்தாமன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்கள் 3 பேர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல சத்துணவு பணியாளர் சங்கத்துடைய தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் திருச்சியிலிருந்து முன்னிருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பழனிசாமியிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய கோரிக்கைகள் 32 ஆண்டுகளாக 1982 இருந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த கோரிக்கைகள் பல விஷயங்கள் நான் பார்க்கும்போது அந்த கோரிக்கைகள் ஒரு நிர்வாக ரீதியாகவே ஒரு அரசாணை மூலமாக நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளாக நான் அறிகிறேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில். ஆனாலும் ஏன் 32 ஆண்டுகளாக உங்கள் கோரிக்கைகளாகவே இருக்கின்றன? என்ன காரணம் நினைக்கிறீர்கள் திரு பழனிசாமி? இது ஒரு நல்ல திட்டம், உலகம் போற்றும் திட்டம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. எங்களுடைய நியாயமான கோரிக்கை 1982ஆம் ஆண்டு அன்றைய வேலைவாய்ப்பு என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள், யுவாதிகள், பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இல்லாமல் இருந்தபோது தமிழக அரசினுடைய மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள். ஒரு நல்ல அம்சம். அதில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கணவனால் கைவிடப்பட்ட விதவிகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட என்னுடைய கோரிக்கை நிச்சயமா உங்களுடைய பிரச்சனை புரியுது. இது வந்து என்னுடைய கேள்வியின் 34 ஆண்டுகளாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் அரசினுடைய கொள்கை முடிவு. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறது கொள்கை முடிவா இருக்குதா? அரசினுடைய கொள்கை முடிவு தான் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. நியாயமாக இந்த ஊழியர்கள் பணிக்கு நியமனம் செய்யும் போதே இந்த சங்கத்தை உருவாக்கிய எம் ஆர் அப்பன் அவர்கள் தொகுப்பூதிய முறையில் ஊழியர்கள் பணி நியமனம் செய்தால் இதுபோன்று பிற துறைகளிலும் பணி நியமனம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த முறை தவறான முறை என்று அன்றே எம் ஆர் அப்பன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில், அந்த கொள்கை அடிப்படையில் தான் இன்றும் தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மத்திய அரசு உட்பட சிறப்பு கால முறை ஊதியம், தொகுப்பூதியம், அவுட் சோர்சிங் என்ற பணி நியமனங்கள் வந்துவிடும் என்று அன்றே சொன்னார்கள். ஆனால் அந்த அரசினுடைய கொள்கை முடிவுகளின் காரணமாகத்தான் எங்களை இன்று வரை பணி நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறது என்பது 34 கோரிக்கையில முதல் கோரிக்கையா இருக்கிறது உங்களுடைய பணி நிரந்தரம். அப்படிதான் பிரதானமான கோரிக்கையா நிச்சயமா இயல்பாதான் ஒரு முதல் கோரிக்கையா இருக்க முடியும். ஆனால் பணி நிரந்தரம் கிடையாது, உங்களுக்கு தொகுப்பூதியம் தான், காலமுறை ஊதியம் கிடையாது, தொகுப்பூதியம் தான் அப்படிங்கிறது நீங்க பணியில சேரும் போதே தெரியும். அதற்கு ஒப்புக்கொண்டு சேர்ந்து விட்டு இன்று வந்து நீங்கள் இல்ல எங்களுக்கு வந்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்பது என்ன நியாயமா இருக்கும்? இந்த பணிக்கு, இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டுதான் நீங்கள் வேலைக்கு சேர்ந்திருக்கிறீர்கள். உண்மைக்கு மாறான ஒரு தகவல். அந்த பணி நியமன உத்தரவில் எங்களுக்கு அந்த மாதிரியான உத்தரவை வழங்கப்படவில்லை. பகுதி நேரம் என்ற வார்த்தையே இல்லை. அது நீங்க வேணால் அது போட்டிருக்கக்கூடிய உத்தரவை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சொல்லப்பட்டிருந்தது. அதில் சொல்லப்பட்ட தகவல் வந்து மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மதிய உணவு திட்டத்தில் நீங்கள்
பணியில் சேர்ந்து இந்த நல்ல திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துங்கள் சொல்லி தான் கொடுத்துருந்தோம். இதுல வந்து பகுதி நேரம் என்று குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் நீங்க அந்த உத்தரவை அரசு கட்டளை எடுத்து பார்க்கலாம். பகுதி நேரம் என்று குறிப்பிடவே இல்லை. இல்ல இந்த வேலை இவ்வளவு நேரம் இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது எல்லாமே வரையறுக்கப்பட்ட விஷயம் தான். பகுதி நேரங்கிறது காலமுறை நீங்க சொன்னது போல இது மாதிரியான ஒரு தொகுப்பு என்பது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம். அப்ப இந்த வார்த்தை குறிப்பிடப்படாமல் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த வரையறுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே சொல்லப்பட்டதானே. ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று செய்து விட்டதாக ஏமாற்றியதாக உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக நாங்கள் வந்து அரசு பணியில் சேர்ந்தால் இன்றில்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் அரசு ஊழியர் ஆவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பணியில் சேர்ந்தோம். காலை 9 மணிக்கு பள்ளிக்கு சென்றால் 3 மணி வரை அந்த பள்ளியில் பணியாற்றுகிறோம். 3 மணிக்கு பிறகு எந்த வேலை வாய்ப்பை எந்த வேலைக்கு நாங்கள் செல்ல முடியும் என்பது அது உங்களுக்கே தெரியும். 3 மணிக்கு மேல் எந்த துறையிலும் யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கப்படுவதில்லை. பகுதி நேரம் என்று சொல்வது ஒரு தவறான விஷயம். காலையில் 9 மணிக்கு போன 3 மணி மட்டும் வேலை செய்யறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து எங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு பணிகள், அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய விதமும், அதே போல பொருளாதார கணக்கெடுப்பு, தேர்தல் டைமில் எங்களுக்கு தேர்தல் பணிகள், இப்படி பல்வேறு பணிகள் வழங்குகிறார்கள். நாங்கள் இன்றும் தயாராக இருக்கிறோம். அரசு பள்ளிகளில் இன்று வரை அந்த பள்ளிக்கூடங்களில் பல்வேறு காலி பணியிடங்கள், அந்த பள்ளியை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் அரசிடம் இருக்கிறது. ஆகவே அந்த பள்ளியிலேயே எங்களுக்கு 4 மணி வரை தாராளமாக வேலை கொடுக்க முடியும். அந்த பணியை கொடுத்தால் முழு நேர பணியாக கருதி எங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்ல, உங்களுக்கு தகுதியும் திறனும் இருந்தால் நீங்க நடத்தக்கூடிய அவ்வளவு போட்டித் தேர்வுகள்ல நீங்க பங்கேற்கலாம், நீங்க வெற்றி பெறலாம், நீங்க பணிக்கெல்லாம் போகலாம். அது விட்டு எனக்கு இருக்கிற வேலையில எனக்கு நிரந்தரப்படுத்திக் கொடுத்து சரியா இருக்குமா? உங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க நிறைய பேர் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு ஊழியர்களா மாற்றுங்க, அவங்களை வேறு துறைக்கு மாற்றுங்க சொல்லி கோரிக்கை வைக்கிறீங்க. அவ்வளவு தகுதியா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தேர்வு எழுதி வர முடியுமே? திரு பழனிசாமி கேக்குதா? நான் கேட்கிறேன், அவ்வளவு தகுதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஊழியர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் மாற்று அரசு பணிக்கு போட்டித் தேர்வு மூலம் அவர்களாவே செல்ல முடியுமே. இதையே அரசாங்கம் வந்து எங்களை நிரந்தரப்படுத்தணும், இல்லாட்டி அரசு ஊழியர்களா மாற்றணும், இல்லாட்டி வேறு துறை கொண்டு வந்து கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சில பேர் வேறு பணிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அரசு துறையில் கிட்டத்தட்ட பல லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. நாங்கள் அரசு வேலை வாய்ப்பு என்றுதான் வந்திருக்கிறோம். அரசு துறையில் காலி இருக்கக்கூடிய பணியிடங்களில் ஏன் எங்களை நியமிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு குறிப்பிட்ட சதவீத அடிப்படையில் ஒரு 10%, 5% எங்களுக்கு என்று ஒதுக்கினால் அந்த பணியை நாங்கள் எங்கள் தகுதி இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த தகுதியின் அடிப்படையில் அரசு கொடுக்கக்கூடிய பணிகளை தாராளமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு ஆவடிக்குமார்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரு 3500 ரூபாய் 2500 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க நிச்சயமாக அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துடைய வருமானம் சேர்த்து அவர் 25,000 30,000 இருந்துச்சுன்னா கூட அவர்கள் இது போன்ற பணிக்கு வரமாட்டார்கள். ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், வருவாய்க்கு வழி இல்லாதவர்கள், மாத வருமானம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சேர்த்தால் கூட 20,000 25,000 வராது என்றவர்கள் தான் இந்த வேலைக்கு வர்றாங்க. ஏழைகள் என்பது தெளிவாக தெரிந்த பின்பும் அவர்கள் மீது கவனம் செலுத்த, அக்கறை காட்ட, கருணை காட்ட தயங்குவதில்லை. இதனுடைய அடிப்படையை நீங்க பார்க்கணும். இன்றைக்கு இந்த சத்துணவு திட்டத்தை அடிப்படை சம்பளத்தை நீங்க பார்க்கணும். இல்ல, அதான் சொல்ல வரேன். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதுக்கு முன்னால வந்து மத்திய உணவு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அரசு துறையிலிருந்து போடல. அப்ப இருந்த ஆசிரியர்கள் அவர்களாகவே முன்வந்து அவர்களாக போய் டோனரை தேடி அதை வசூல் பண்ணி அவங்க தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதுதான் அரசு பணத்திலிருந்து அரசு அதுக்குரிய பணியாளர்களை நியமித்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த பெருமையை நீங்க இல்ல பெருமைக்காக நான் சொல்றேன். அதாவது பெருமைக்காக சொல்லல. அதாவது இது ஒரு சேவையா செய்யப்பட்டு வந்தத ஆசிரியர்கள் அவங்க கூடுதல் பணியா செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குன்னு தனி பணியாளர்களை நியமித்தது, ஒரு துறையை உருவாக்கி இதை ஒரு அரசு திட்டமாக மாற்றியது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இதை செஞ்சாங்க. அதனுடைய அப்போ இவங்க எல்லாமே பகுதி நேர ஊழியர்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா
அது போன்ற வார்த்தைகள் அந்த அரசாணையிலே கிடையாதுன்னு சொல்லி உங்க மட்டும் அவர் நான் சொல்றேன். அதாவது அவர் இப்பத்த நிலைமையை சொல்றாரு. இப்பத்த நிலைமை சொல்ல இல்லங்க, எங்களை பணி நியமனம் செய்யும் போது பகுதி நேர பணி அப்படி இல்ல, தொகுப்பூதி அடிப்படையில் அப்படின்னு வார்த்தையே இல்ல, நிச்சயமா இருக்கு. அதாவது அவர் செயலாளரை எப்ப வந்தாருன்னு தெரியாது. ஆனா அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் அதாவது தேடி அந்த நீங்க சொன்னது போல இது பாதிக்கப்பட்ட பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இது போல வந்து SLC படிச்சவங்க எல்லாம் வந்து ஆர்கனைசர் ஆகும், படிப்பு அறிவு குறைவா இருக்கிறவங்க எல்லாம் வந்து சமையலராகவும் வெறும் 600 ரூபாய் 1000 ரூபாய் அளவுக்கு கூட இல்லாம அது அன்றைக்கு நியமிக்கப்பட்டது. அதனால எந்த வித எம்ப்ளாய்மெண்டோ இல்ல வேற எந்த இதுவும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணுன்றது கிராமப்புற பகுதி அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களை நியமிச்சது. இன்னும் சொல்ல வேலை கொடுத்தீங்க, நோக்கம் வந்து வேலை வாய்ப்பு இல்ல. இந்த திட்டத்தில் நான் சொல்லிடுறேன், நீ புரியுது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வேலை இருங்க. புரியுது. உதவியாளர் சம்பளம் 1500 நான் சொல்றேன், சம்பளம் 3500 ரூபாய் இருங்க, சமையலோட சம்பளம் 2500 ரூபாய். நான் கேட்கிறேன் 3500 ரூபாய் மாச சம்பளம் இருங்க. இதன் நோக்கம் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குவது இல்லை, அந்த ஏழை குழந்தைகள் வயிறார சாப்பிட வேண்டும் தான். இன்னும் கேட்டா இந்த திட்டத்தை உருவாக்குன்ற போது 5 நாள் தான் இருந்தது, லீவு நாள்ல இல்ல. லீவு நாள்ல நீங்க லீவு நாள்ல இல்ல, அவர் முட்டை போட்டேன்னு சொல்லுவாரு, அவர் 4 முட்டை இல்லங்க இருக்கிறது. புரட்சி தலைவர் அவரை சொன்ன, நான் இந்த திட்டத்துடைய நோக்கத்தை சொல்றேன். இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா நாளும் போடல. அப்ப அதிகாரிகள் வந்து சொல்ல விடுமுறை நாள்ல போடலன்ற தகவல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்தது. வந்தவொன்னு அவர் என்ன சொன்னார், போட சொன்னார். அதிகாரி என்ன சொன்னாங்க, லீவு நாள்ல யாரும் வரமாட்டாங்க, தொடர்ந்து வந்து வேலை செய்ய மாட்டாங்க, நீங்க வந்து வேலை செய்யறதுக்கு லீவ் விடலாம், வயிற்றுக்கு லீவ் விட முடியுமான்னு கேட்டாரு. வயதுக்கு வந்து அவங்க ஒரு நாள் பசியோட இருக்கிற குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? நம்ம போட்டு அந்த திட்டத்தை வந்து நீங்க லீவ் விடணும்னு சொல்றீங்க, நீங்க வந்து வேலை செய்யறவங்களுடைய நலனை பாக்குறீங்க, அந்த குழந்தைகள் வந்து ஒரு நாள் பட்டினி இருக்க வைக்கிறீங்க, அதனால லீவ் நாள்லயே அதை போடணும்னு சொன்னாங்க. லீவ் நாளே போட சொன்னாங்க. அதனால லீவ் நாள் வர சொன்னீங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம், லீவ் நாள்லயும் வேலைக்கு வர சொன்னீங்க. சாப்பாடு அதுதான் இன்னொரு அர்த்தம், லீவு நாளே வேலைக்கு வர சொன்னீங்க. அதற்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப என்ன சம்பளம் கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு சரியா நினைவில்ல, 600 ரூபாயும் 300 ரூபாயும் தான். இன்னைக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு 1500 ரூபாய் கொடுக்கும்போது அப்புறம் என்ன? இல்ல இத வந்து எப்ப ரெகுலைஸ் பண்ணாங்கன்னா 1992ல இத வந்து மதிப்பூதிய அடிப்படையில் அது வரைக்கும் பணியாற்றி ஒரு கௌரவ பணியா அதை பணியாற்றிட்டு இருந்தாங்க. அதை வந்து ரெகுலைஸ் பண்ணது 1992ல. 92ல முதலாக பகுதி நேர நிரந்தர பணியாளர்கள் ஒரு அடைமொழியோட நிரந்தரம் பண்ணியாச்சு. அவங்கள வந்து நினைச்சா இப்ப வேலையை விட்டு எடுக்க முடியாது. பகுதி நேர நிரந்தர பணியாளர்கள் அவர்கள் வந்து பணி உத்தரவாதம் இல்லைன்றது சொல்லவே முடியாது. பகுதி நேர நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்டு அவங்க ஊதிய தர நிர்ணயம் செய்யப்பட்டது. அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, நகர ஈட்டுப்படி மற்றும் மருத்துவப்படி அத்தனையும் இப்போ அவங்களுக்கு தரப்படுகிறது. அதையெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு ஏறத்தாழ குறைந்தபட்ச ஊதியமா மாசம் ஒண்ணுக்கு அமைப்பாளருக்கு 6,273 ரூபாய், சமையலருக்கு குறைஞ்சது 4,073 ரூபாய் தராங்க. இன்னைக்கு சமையல் உதவியாளருக்கு 3,307 1992. அதாவதுங்க இந்த சத்துணவு பணியாளருடைய பிரச்சனைகள்ல கடந்த 2011 வந்து தேர்தல் வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து அவங்களுடைய தலைவர் ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க, இது மாதிரி வந்து சத்துணவு ஊழியர்களுக்கு அவர்களுடைய பணி முன்னுரிமை, அவருடைய ஊதியம் இவற்றுக்கெல்லாம் நாங்க முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி தேர்தல் அறிக்கையில சொல்லிவிட்டு கடந்த காலங்கள் எங்களுடைய காலங்களில் நாங்க என்ன செஞ்சிருக்கோன்ற பின்னாடி சொல்றேன். இப்ப 2011 நீங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதியை நீங்க இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் என்ன ஒரு செயல் திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க? அது எதுவுமே கிடையாது. ஒரு சிறிய இடைவெளி கொண்டிருக்கு. 4 ஆண்டுகளாக தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயத்தை கூட ஏன் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நேற்று 15 இடங்களில் அதிமுக அரசுடைய காவல்துறை வந்து தாக்குதல் நடந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன. இதே போல 2010 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட இதே சத்துணவு அமைப்பாளர் முயற்சித்த போது அப்போதும் திமுக ஆட்சியில் இதே சத்துணவு பணியாளர் மீது தடியை நடத்தப்பட்டது. அரசுடைய பார்வை
சத்துணவு பணியாளர்கள் மீது அதே கோப பார்வையாத்தான் இருக்கிறார். சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் உரிமை கொள்ளா அத்துமீறலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி கொண்டிருக்கோம். இடைவெளிக்கு முன்னாடி திரு பரந்தாமன் கேட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர், அதிமுக அரசு 15 இடங்கள்ல தடி நடத்திருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் கூட இதே போன்ற போராட்டம் 2010 இதே சத்துணவு பணியாளர் நடத்திய போது அவர்கள் மீது திமுக அரசு தடியடி நடத்தியது. அப்ப தடியடி நடத்தி ஒரு ஊழியர்களா பணி நிரந்தரம் கேட்டு தங்களுடைய பணி பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஊழியர்கள் மீது தடி நடத்தக்கூடிய போக்குன்னு அவங்க என்ன வன்முறை எரிஞ்சாங்களா, கல்லெறிஞ்சாங்களா, பஸ் எரிஞ்சாங்களா, என்ன பண்ணாங்க? அவர்கள் மீது தடி நடத்தக்கூடிய. அப்ப உங்களுக்கும் அதிமுகவுக்கும் தொழிலாளர்களை பார்க்கக்கூடிய விஷயத்தில் என்ன மாற்றுப்பாடு? நிறைய மாற்றுப்பாடு இருக்கு. 2010 சத்துணவு ஊழியர்கள் இது மாதிரியான ஒரு போராட்டம், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த செய்தி முதலமைச்சருக்கு, அன்றைக்கு முதலமைச்சரான தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்தவுடன் அவர் உடனடியாக இவங்களுடைய தடியடிக்கு முன்னால இந்த போராட்டங்கள்லாம் வந்த பிறகு தடியடிக்கு பிறகு தடியடிக்கு முதல்ல இதுக்கு பிறகு தடியடிக்கு பிறகுதான் போராட்டம் நடந்தது. போராட்டங்கள் என்பது அவர்கள் தடியடிங்கிறதெல்லாம் இமீடியட்டா அவங்க அன்னைக்கு அனுமதி இல்லாம ஒரு போராட்டம் நடப்பது என்பது அதற்கு தடுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. அது ஒரு கேட்டகரி. அது போலீஸோட பெரிய உள்ள லா அண்ட் ஆர்டர்ல வருது. தடியடிங்கிறத மட்டுமே பாயிண்ட் ஆஃப் இதுவா எடுத்து பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி பேசலாம். ஆனால் அரசாங்கங்கள் கோரிக்கைகளை எந்த அடிப்படையில் பார்க்குதுங்கிறதா நம்முடைய விவாதம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் தடியடி நடத்தியும் கடந்த 13ஆம் தேதி அன்னைக்கு இந்த அரசாங்கத்துடைய மந்திரிகள் எல்லாம் பேசியும் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே 2010 என்ன முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அன்னைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக இந்த சத்துணவு அமைப்புகளுடைய கோரிக்கைகள்ல எதையெல்லாம் உடனடியாக செய்ய முடியுங்கிறதுல இவங்க அரசு ஊழியர்கள் வாங்குற சம்பளத்துல அவங்களுக்கு நகரீட்டப்படின்னு ஒண்ணு இருக்கு, வீட்டு வாடகை படின்னு இருக்கு, மருத்துவ படின்னு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதை கலைஞர் உடனடியாக ஆணை பிறப்பித்தார். இது இன்னைக்கு இப்போ நம்மளுடைய நண்பர் ஆவடிக்குமார் சொன்னார் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் 2010 இவங்க கூட்ட கோரிக்கையின் அடிப்படையில் கலைஞர் செய்து கொண்டு வந்ததுதான். அது ஒரு சொல்லி 1992 ஜிஓ நம்பர் 1992 அரசாணை வெளியிடப்பட்டு ஜிஓ நம்பர் 2 சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் 3/2/1900 மருத்துவப்படி ஏதோ ஒரு ஆணையை படிக்க கூடாது. ஆணை இருந்தா படிச்சு காட்டு. அவங்களுக்கு இது பிக்சேஷன் சேலரி பிக்சேஷன் இல்ல. நீங்க முதல்ல சொன்னது போல தொகுப்பூதிய 450 வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை அடிப்படை சம்பளம் என்ற விஷயத்தை அன்னைக்கு இன்றைய மக்கள் முதலமைச்சர் வேலூர் மாநாட்டில் அறிவித்தார்கள். அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றும் எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த மாநாட்டிலிருந்து வெளிநடப்பு செய்தோம். நிச்சயமாக நல்லா சம்பளத்தை 2ஆக பிரித்து 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் என்பது அன்றைக்கே எங்களுக்கு செய்த ஒரு துரோகம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். திரு பழனிசாமி, திரு பரந்தாமன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் குறிப்பிடக்கூடிய வகையில இதுல மருத்துவப்படி, நகரீட்டுப்படி போன்ற பல படிகளை 2010 திமுக ஆட்சி வழங்கியதா, 92 அதிமுக ஆட்சி வழங்கியதா? திமுக பீரியட்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய படிகள் சம்பந்தமாக மருத்துவப்படி, வீட்டுக்கடைப்படி, நகரீட்டப்படி இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்களுக்கு வழங்கப்பட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆவடிக்குமார் அவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவலை இந்த சபையில் வைப்பது என்பது ஒரு நல்ல அழகல்ல. படி அப்படின்றது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எல்லா இடங்களையும் இருக்காது. டிஏல இருந்து மட்டும் ஆனா எவ்வளவு போடுறாங்க படினா 9,000 மட்டும் தான். அமைப்பாளருக்கு 9,000 ரூபாயில் ஒரு நகரத்தில் வசிப்பவர் வாடகை கொடுக்குமோ குடியிருக்க முடியுமான்னு இருக்கு. 9,000 ரூபாய். அடுத்து 2வது இருப்பவருக்கு செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவருக்கு 4,000 ரூபாய் மொத்தமே டோட்டலா. இவங்க சொல்லக்கூடிய டிஏ, மருத்துவப்படி, நகரீட்டு ஏதோ நிறைய இருக்கிற மாதிரி பாக்கல. 3,500 ரூபாய் இது முன்னாடி இருந்து கொடுத்தது. என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, இந்த நகரீட்டு படி இதெல்லாம் நம்ம கொடுப்பதோட நோக்கம் என்னன்னா, ஒரு சாதாரண அமைப்பாளர் அவர் சொல்ற மாதிரி காலையில் 9 மணி வரைக்கும் 3 மணிக்கு அவர் போயிட முடியாது. ஓஏபின்னு ஒரு ஒருத்தர் ஸ்கூல்ல இன்னைக்கும் பல வேகன்சி என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளில் இன்னைக்கும் இல்லைன்றது எனக்கு தெரியும். நான் மினிஸ்டர் உட்பட கூட கொடுத்திருக்கேன், சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன். ஓஏபி கிடையாது, எச்எம்ஏ அந்த வேலையை பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கா, எச்எம்ன்றதுனால ஒன்றும் இது இல்லை. ஆனா அவங்க மற்ற பணிகளை பார்க்கக்கூடிய ஒரு எச்எம், வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு எச்எம், அவருடைய வேலைகளை அவர்களே செய்யக்கூடிய இந்த 30,000 பேர் வேகன்சி இருக்கு இந்த இதே சத்துணவு இதுல. அப்ப பல பேரை நீங்க ஓஏபியை போடலாம், அதுக்கு ஒன்றும் டிஎன்பிசி எதுவும் அவசியம் கிடையாது. ஒரு பியூன் ஒரு பேப்பரை, அதாவது சாதாரணமா சொல்லுவாங்க கிராமத்துல,
அம்மி பொழிவதற்கு சிப்பி எதற்கு அப்படின்னு சொல்லி. எனவே இவங்களை கொண்டு போறதுக்கு வந்து டிஎன்பிசி எதுவும் நாட் நெசசரி. அது சட்டமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு துறையில் தொடர்ந்து அது காலியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை தேவைப்படும் பட்சத்தில் அது 480 நாட்கள் பணிபுரிந்தால் 240 டேஸ் சொல்லுது. ஆனா அதிகபட்சமா 480 நாள் பணிபுரிந்தால் அவரை நிரந்தரமாக்கலாம் என்று சட்டம் சொல்லுது. இப்ப சட்டத்தின் இதுதான் நடக்கும். இன்னொன்னு என்ன இதுல ஒரு டேஞ்சர் இருக்குன்னா, சமூக நலத்துறை என்பது முழுக்க 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 மக்கள் நலம் சார்ந்து ஹெல்த், அதாவது அவங்களுடைய வெல்ஃபேர் இருக்கும், கல்வியே ரெண்டு. இதுக்கு வந்து செலவழிப்பதை வந்து இது வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு துறையே கிடையாதுங்க. அதுல மூலம் எந்த அரசாங்கம் அதுல கிளியர் ஆயினாது, வெதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எனி ஸ்டேட் கவர்னன்ஸ். ஆனா நம்ம வந்து திமுக அதிமுக அடிப்படையா தெரிஞ்ச விஷயம் நம்மளோட அதிகமா தெரியும். உங்களுக்கு தப்பு பண்றாங்க. இடத்துல வெறும் ஓட்டு பார்த்தாலே 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு விழுங்க, ஓட்டு செலுத்த மாட்டாங்களா? ஏன் அப்படின்னா அரசுக்கு முதல்ல நிதி இருக்குதாங்கிற பாக்கணுமா இல்லையா? சார் நிதி இருக்கு சார், பண்ணுங்கன்னு கேக்குறாங்கன்னா அதுல ஆகக்கூடிய காரியமா அது இல்ல, கண்டிப்பா ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அதை சொல்லும்போது நல்லாவே சொன்னார். அது நான் பட்டினியா கடை என்னுடைய வழி தெரியும், வேதனை தெரியும். எனவே இந்த திட்டத்தை கொண்டு காமராஜர் கொண்டு வந்தது. அவரும் அவர் எப்படி வந்தாரு தப்பு தப்பா வரலாறு சொல்லாதீங்க. 1935 ஸ்கூலுக்கு வரும்னு சொல்லி கொண்டாரு. 1935 காமராஜர் கிடையாது, எம்ஜிஆர் கிடையாதுங்க. அது சத்துணவு திட்டம் அப்ப இருக்கின்ற 35லயே பணி நிரந்தரம் வேணும் அரசு ஆக்குங்க சொன்னா அதற்கான அடிப்படை நிதி அரசுக்கு முதல்ல இருக்குதா? உங்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சு ஓடிட்டு இருக்கோம். நீங்க கோரிக்கை வச்சிடலாம் சொல்லுவோமா? சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும். கண்டிப்பா நல்ல கேள்வி, வலுவான கேள்வி இது. நீங்க கேட்ட நான் ஒண்ணு சொல்றாரு, நீங்க சொல்றது முதல்ல ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது என்னன்னா எல்லாரும் ஏற்றுக்கொண்டது, ஈவன் டிஎம்கே உட்பட, லேப்டாப்பும். ஏன்னா ஒரு சாதாரண மாணவன், கிராமப்புறத்து மாணவன் தன்னுடைய வளர்ச்சியில வரணும், லேப்டாப் கொடுக்குறாங்க. சைக்கிள் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இடைநிற்றல் கூடாது என்று அரசே வந்து திட்டங்களை கொடுக்குது. அதாவது 1000 ரூபாய் 1500 ரூபாய் என்று பிளஸ் 10th +2க்கு பணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அரசுக்கு தெரியுமானா நல்லா தெரியும். இது வந்து ஓட்டுக்காக மட்டுமே என்பதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. ஒரு சமூகம் கல்வியில் உடல் நலத்தில் மேம்பட்டு வரும்போதுதான் அது ஏகப்பட்ட வருவாயை பின்காலத்தில் ஈட்டி தரும் என்பதுதான் அதோட மையப்புள்ளி. உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடியது இது ஒரு கேட்டகரி. இது வருவாய் வரக்கூடிய ஒரு இனம் அல்ல. வருவாய் வரக்கூடியது எது? வருவாய்த்துறை, தொழில்துறை, இன்ன பிற துறைகள். இந்த துறைகளை மேம்படுத்துக்கு நாங்க சொல்லக்கூடியது ஒரு உதாரணம் சொல்றேன். அரசால் இந்த செலவு ஈடுபட முடியுமா? பணி நிரந்தரம் பிரதானமான கோரிக்கையா இருக்கிறது. இந்த ஊழியர்கள்ல கிட்டத்தட்ட 70% பேர் வந்து பெண்களா இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஏற்கனவே குடும்பத்துல இருந்து வேற ஒரு பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 90% வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு குடிச்சு போட்டு இல்லாம இருக்கலாம். 90% குடும்பத்துல வேற ஒரு வருமானம் இருக்கும்போது ஆகும்போது நீங்களே அதுக்கு பதில் சொல்லிருக்கீங்க. இந்த கேள்விக்கு நீங்களே இப்ப ஆரம்பத்துல பதில் சொல்லிருக்கீங்க. எப்படி பதில் சொல்லிருக்கீங்க? சிலர் வந்து எப்படி சொல்லிருக்கீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இந்த சத்துணவுக்கு வேலைக்கு வரக்கூடிய ஒருவர் எப்படி வருவார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கிராமப்புறத்தில் அது சமூக நலத்துறை என்ன சொல்லுதுன்னா, அவர் அருகாமையில் இருக்க வேண்டும். ஏன்னா பஸ் பிடிச்சா வரக்கூடாது, வெளியூர்ல இருக்கக்கூடாது. 45 கிலோமீட்டர் 3 பஸ்கள் பள்ளிக்கூடம் வரக்கூடிய சத்துணவு வாயாக்கள் தெரியும். நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடும்ப வருமானம் 25,000 ரூபாய் இருந்தால் கூட அந்த பணம் போதாது என்று இந்த வேலைக்கு அவர் வருவார் என்பதுதான் நீங்க சொன்ன கேள்விக்கான விடை. நீங்களே அதுக்கு பதில் சொல்லிக்கீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல சொல்ல வேண்டியது அரசு நிதி இருக்குதா? கண்டிப்பா நான் சொல்றதை கேட்டுட்டேங்க. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் தரணும். இப்ப பல நலத்திட்டங்களை நீங்களே நடத்தீங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டுட்டாங்க. இந்த ஆண்டு மட்டும் 21,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கட் பண்ணிடுச்சு. உங்களுக்கான ஒரு மத்திய அரசு வந்தவொடனே நீங்க டைவர்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும். மாநில சர்க்கார் அது ஒரு போர்ஷன் இருக்கு. நான் நிறைய எடுப்பேன். மாநில சர்க்காருக்கான வரி ஈட்டக்கூடிய துறை இருக்கு. நான் சொல்லட்டுமா? இதே வந்து தங்கமணி அவர்கள் இப்ப இந்த 5 நாள் செஷன்ல பொதுத்துறை, அவர் கூட இந்த சிறு தொழில்கள் பொதுத்துறை, அரசு நடத்தக்கூடிய பொதுத்துறையில் 5007 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறதுன்னு சொன்னார். அது உண்மையும் கூட வந்திருக்கு. பொதுத்துறையில ஒரு சின்ன தொழில் நடத்தக்கூடியதுல அப்படின்னு சொன்னா சில துறைகளை அரசே எடுத்து நடத்தணும்னு சொல்றோம். உதாரணத்துக்கு தாது மணல் கான்ட்ராக்டர் நம்ம அரசே எடுத்து நடத்தலாம். கிரானைட் நம்ம அரசே எடுத்து நடத்தலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். நான் சொல்றேன், இந்த 2 துறையில் மட்டும் செய்ய மாட்டாங்க. ஊழல் நீங்க
அரசு நடத்தல 85 லட்சம் கோடி ரூபாய் வரும் ஆண்டுக்கு. நான் சொல்ல 85 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வருது. அப்ப இவங்க கொடுக்க முடியாது. மெட்டர்னிட்டிங்க கவர்மெண்ட் இல்ல, மெட்டர்னிட்டி அரசாங்கத்தினுடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது நீங்க பாக்கணும். நான் சொல்ற கருத்துக்களை வச்சுக்கிட்டே மக்களே முடிவு பண்ணட்டும். இப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கோரிக்கைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்க, மந்திரிமாரங்க எங்க இருக்கிறாங்க, கோயில்ல இருக்கிறாங்களா கோட்டையில இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியாது. அது போல நான் ஆனால் அதே மாதிரி கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இது மாதிரியான கோரிக்கைகள் வரும்போது இப்ப நிதி ஆதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுமா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா. எப்பவுமே ஒரு அரசாங்கம் ஒரு கோரிக்கைகளை வைக்கும் போது நிச்சயமா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த அரசாங்கம் அந்த முதலமைச்சர் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டாங்கன்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். அன்னைக்கு கலைஞர் என்ன பண்ணாருங்கன்னா, அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அரசு இந்த சத்துணவு ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு இன்கிரிமெண்டே இல்லாம இருந்தாங்க சார். அதாவது அமைப்பாளர் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, குக் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஹெல்பர் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆணை பிறப்பித்தார்னா, ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சவங்க சீனியாரிட்டி அடிப்படையில் ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்து திமுக அரசாங்கம். அதே மாதிரி இப்போ எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்கக்கூடிய அவங்க செய்ய வேண்டிய வேலையை இறங்கி போய் செய்யறாங்க அப்படின்ன போது வேகன்சிஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சத்துணவு பணியாளர்கள் அவங்களுடைய குவாலிபிகேஷன் ஏத்த மாதிரி அவங்களை அக்கமடேட் பண்ணலான்றத ஒரு கொள்கை முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் 2010 கொண்டு வந்தது. கேளுங்க சார், நான் சொல்றேன் சார், நீங்க சொல்றதுக்குள்ளே முடிவு பண்ணா கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது, அடுத்தது வர சார். கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு 2010 கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு 10-11 ஆட்சி போவதற்கு முன்பு சமூக நலத்தினுடைய இந்த நூன் மில்ஸ் டைரக்டர் இதை பிரின்சிபலா அக்ரி பண்ணி இவங்களெல்லாம் இந்த மாதிரி அகாமடேட் பண்ணலாம்னு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வருது. இன்றைக்கு காலகட்டத்தில் என்ன கேட்டுங்க, ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவு திமுக இவங்களுக்கு வேலை தேவையான பணிகளை செஞ்சு கொடுத்துருச்சு, ஃபைல் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா 2011 வந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இவங்க ஆள் எடுத்தாங்க. இது இல்லா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க இவங்கள. அன்னைக்கு திமுக அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்து எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ ஃபிட்டிங் பண்ணலாம்னு எடுத்த பிறகு ஆட்சி போகுது, இவங்க வராங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணமா இல்லையா. இவங்க என்ன பண்றாங்க, புதுசா ஆள் எடுக்கிறாங்க. உடனே இந்த ஊழியர்கள் சங்கத்துக்காரங்களாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க 2012. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கொள்கை முடிவு எடுத்தோம் சொல்றீங்க இல்லையா. நாங்க இந்த மாதிரி அவங்களை காலி பணியிடங்களை நியமிக்கிறதுக்கு எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பணி ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் சேர்த்துட்டு அரசு ஊழியர்கள் பணியில பணி ஓய்வு சேர்த்து 1-2 இல்ல நூற்றுக்கணக்கான பணிகளை செஞ்சு திமுக தலைவர் அப்ப முதலமைச்சர் கேள்வி என்னங்க ஓய்வு பெற்றலாம் வச்சிருந்தேன். இப்ப காலி பணியெல்லாம் கண்டுபிடிச்சு அதற்கு தேர்வு நடத்தி அவர்களை மீண்டும் நியமிக்க பெரிய காலதாமதம் ஏற்படும். அதனால நாங்க ஓய்வு பெற்றலாம் வழிபட ஒரு புதிய ஒரு திட்டத்தை உருவாக்குனது. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். நீங்க சப்ஜெக்டுக்கான சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்றேன். இல்ல ஓய்வு சப்ஜெக்ட் சில நேரங்கள்ல நான் முந்தைய முதலமைச்சரோ இப்ப முதலமைச்சர் கூடிய தனி உதவியாளர் பற்றி பேசுறேன். அது 1-2 பேர் ஓய்வு பெற்றாலும் கொடுத்திருக்காங்க. அது எல்லாரும் இப்ப மத்திய இப்ப என்ன சார் கவர்மெண்ட் நடக்குது, கவர்மெண்ட் நடத்துறாங்க, டிஜிபி தான் சார் கவர்மெண்ட் நடத்துறாங்க, மேல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் நான் சொல்ல கடந்த ஆட்சியில் முடிந்தது, இந்த ஆட்சியில் இருக்கு. இப்ப பிரதமரே ஓய்வு பெற்ற கூட்டுக்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 4 பேர் கேட்கல, நூற்றுக்கணக்கான பணியிடங்கள்ல ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பது, மீண்டும் நியமனம் சிறப்பு. நல்ல கொஸ்டின். இவைகள்லாம் சார் நிர்வாக நலன் கருதி காலமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லிமிடெட் பர்பஸ் தான் செய்வாங்க. அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி. கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்களே, கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்க நீங்க நேரடியாக எடுக்க கூடாது, நீங்க ஏற்கனவே ஒரு பிரின்சிபல் எடுத்திருக்கீங்க, இவங்களை நீங்க வேலைக்கு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்களே, இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா சார்? அதை சொல்ல சொல்லுங்க சார். அதாவது பதில் சொல்ல சொல்லுங்க.
நீங்க சொல்லிட்டீங்களா, நான் சொல்றேன். சொல்லுங்க. கருணை அடிப்படையான பணி நியமனங்களை வழங்கிட வேண்டும் என்ற ஆர்டர் உத்தரவு போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் 1992 அதை போட்டாங்க. புரட்சி தலைவர் நீங்க பேசுங்க, நீங்க பேசுனீங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது மதிப்பூதிய அடிப்படையில் பணியாற்றியவர்களை இவர்களை பகுதி நேர நிரந்தர பணியாளர்களாக அறிவித்து ஆணை வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவி அம்மா 1996. நான் முடிச்சிடறேங்க. 2ஆம் மாசம் 3ஆம் தேதி போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. 2010 இவங்க தலைமைச் செயலகத்தில் முற்றுகையிடுகின்ற வரை 4 ஆண்டுகள் திமுக ஆட்சி, கருணாநிதி முதலமைச்சர். ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவங்க முற்றுகையிட்ட பிறகு அந்த அரசாணையை போடப்பட்ட அரசாணையை செயல்படுத்துறதுக்கு 4 வருஷம் எடுத்துட்டவங்க. அவங்க போராட்டம் நடத்தி தனியடிக்கு பிறகு அரசாணை கூட செயல்படுறதுக்கு 4 வருஷம் எடுத்துட்டவங்க. அதாவது இதோட பிரச்சனையோட தன்மை பார்ப்போம். இது அதிமுகவா திமுக பதிலாக இருக்கக்கூடியது தமிழர்கள் தான் எல்லாமே இருக்காங்க சத்துணவு கூடத்துல. வெளி மாநிலத்தை வெளி $9,600 குடும்பம் நடத்த முடியாது நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மெட்டர்னிட்டி லீவ் சார், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு லேடியா இருந்தா 6 மாசம். இங்கே என்ன 3 மாசம். யாருக்கு சத்துணவு ஊழியர்னா 3 மாசம் உடனே வேலைக்கு வரணும். அங்கன்னா 6 மாசம். இவங்க கேட்கற 6 மாசம் அந்த பெண்கள் திமுக சார். நீங்க நாங்க பேசுவோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எங்க வேணாலும் பேசுவோம். சட்டமன்றத்தில் பேசிருக்கிறோம். இன்னும் கட்டா பார்லிமெண்ட்ல பேசிருக்கோம். எடுத்து பாருங்க. ஒரு அணுகுமுறையில ஒன்று தப்பு திரு பீமராவ் குறிப்பிட்டது போல இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியிலுமே ஒரு அரசாணை நிறைவேற்றப்படுவதற்கு 4 ஆண்டுகள் தாமதமாகிறது. ஒரு கொள்கை முடிவு இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்று 2 கட்சிகளுமே 2 ஆட்சியிலும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு கூறுகின்றன. உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் தீர்வுதான் என்ன? இந்த சத்துணவு பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு சுலபமான வழி இருக்கிறார். ஒரு நிலைய ஆணை மூலமாக, நிர்வாக ஆணையம் மூலமாக கூட செய்ய முடியாத விஷயமா? சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் உரிமை குரலாக அத்துமீறலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். சத்துணவு பணியாளர் சங்கத்துடைய தலைவர் திரு பழனிசாமி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய கோரிக்கையில சில கோரிக்கைகள் ரொம்ப வினோதமா இருந்தது. 1000 ரூபாய் தான் எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் சொல்லியிருந்தீங்க. அந்த 1000 ரூபாய் பெறக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே நீங்கள் முதியோர் ஓய்வூதியம் அல்லது விதவை ஓய்வூதியம் வேற ஏதாவது ஓய்வூதியம் பெறுகிறீர்களா என்று கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஒருத்தருக்கு 2 ஓய்வூதியம் எப்படி வாங்க முடியும்? அது கேட்கக்கூடாதுன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? இது ஒரு கோரிக்கையா வைக்கிறீங்களே, உங்களுக்கு அந்த கோரிக்கை சரியா தெரியுதா? திரு பழனிசாமி சொல்லுங்க சார். இல்ல நான் கேக்குறது 1000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கிறது ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் கொடுக்கும் போது ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியமோ விதவை ஓய்வூதியமோ வேற ஏதாவது ஓய்வூதியம் பெறுகிறீர்களா என்று கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஒருத்தருக்கு 2 ஓய்வூதியம் எப்படி கிடைக்க முடியும்? இந்த கோரிக்கையிலேயே உங்களுக்கு நியாயம் இல்லைன்னு தோணலையா? உங்களுடைய கோரிக்கையிலேயே எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே 30 ஆண்டு காலம் பணி முடித்து ஓய்வு பெற்ற ஊழியர்களிடம் நீங்க எதுவும் வாங்குறது நினைச்சா கண்டிப்பா அப்படி தரவே மாட்டாங்க. அப்படி சர்க்கார் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்க ஓய்வூதியம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த ஓய்வூதியம் போதுமான இல்ல. ஆமா, நாங்க அப்படி எழுதி கொடுத்து அவங்க ஏற்றுக்கொள்வதிலேயே நாங்க தாசில்தாரிடம் எழுதி கொடுத்து சொல்லி கேட்கறாங்களே. கட்டாங்க அவங்க தான் செக் பண்ணாங்க. நீங்க எழுதி கொடுத்தா நம்ப மாட்டாங்க இல்லையா? இப்ப எல்லாமே அப்படிதான் வாங்கிக்கணும். என்னுடைய ஜாதி என்னங்கிறதே நான் போய் தாசில்தார் வாங்க வேண்டியிருக்கு. அப்படித்தானே செய்ய முடியும். அது இப்பதான் இந்த 13ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு பின்னாடிதான் அது நீங்களே எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சர்க்கார் தரப்புல இப்பதான் சொல்லி இருக்காங்க. அது ஏற்கனவே நாங்க தாசில்தார் கிட்ட மணியர்கிட்ட கையெழுத்து அந்த 1000 ரூபாய் வாங்குறது இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்குறதுக்கு நாங்க 500 ரூபாய் செலவு வேண்டியதா இருக்குது.
காசு கொடுக்கணும், அங்க காசு கொடுக்கணும், இங்க காசு கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வாங்குறதுக்கு 500 ரூபாய் செலவு வேண்டியது. அதை விட கொடுமை என்னன்னா, கீழே போனா அங்க அலுவலகத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த நிலைமை 1000 ரூபாய் ஒரு ஓய்வூதியத்தை வாங்குறதுக்கு நாங்க 600-700 ரூபாய் செலவு வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமை என்பது இருக்கிறது. ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. நம்ம வந்து இதுல நீங்க இன்னும் முக்கியமான உங்களுடைய பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட ஒரு 11 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதா தகவல்கின்றன. அதுவும் போதான்னு சொல்லி நீங்க வெளியேறி இருக்கீங்க, பேச்சுவார்த்தை வேண்டாம் சொல்லி முடிச்சு வந்திருக்கீங்க. கொஞ்சம் 34 கோரிக்கையில 11 கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட 33% கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு ஆறுதலான விஷயமா பார்க்க வேண்டாமா? கேக்குதா திரு பழனிசாமி? நான் உங்கள்ட்ட திரும்ப இணைப்புக்கிற முயற்சி பண்றேன். நான் திராவிட மாற்ற கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஒரு 20 சொல்றேன் சார். இல்ல 11 கோரிக்கைகள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு 12 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 33% மேல உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆறுதலான விஷயமா பார்க்க. நான் பிடிச்ச போய் முயலுக்கு 3 கால் நிக்க முடியுமா? கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் முன்னேற்றங்கள் இருக்கும். அது எங்களுடைய பிரதான கோரிக்கை 34 கோரிக்கையில 34 கோரிக்கை மாநாட்டு தீர்மானம். அதுல பிரதானமான கோரிக்கை இப்ப பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்கள் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியமும் சட்ட ரீதியான குடும்ப ஓய்வூதியமும் அதே போல நாங்கள் ஓய்வு பெறும்போது கிராச்சுவிட்டி அந்த தொகையும் எங்களுக்கு கொடுப்பதுதான் நியாயமான விஷயம். அந்த 34 கோரிக்கையில் அவங்க சொன்ன கோரிக்கையில பாத்தீங்கன்னா எல்லா கோரிக்கையுமே நிர்வாகத்தால் தீர்க்கக்கூடிய கோரிக்கை. அந்த ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த கோரிக்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஆக தெளிவா சொல்லிட்டு வந்த 3 அமைச்சர்கள் உட்கார்ந்து எங்களுடைய எதிர்காலத்துக்கான கோரிக்கை பற்றி ஓய்வு பெறும்போது அந்த ஊழியர்களுக்கான நியாயமான ஓய்வூதியமோ அது பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சட்ட ரீதியான சம்பளமோ அதே போல கிராச்சுவிட்டி எதுவும் இல்லை. இந்த 3 கோரிக்கை பிரதானமான கோரிக்கை வாழ்க்கைக்கு. அப்ப இந்த 3ம் இல்லாத போது பள்ளிக்கூடத்தில் முட்டை கொண்டு வந்து நேரா கொடுக்கிறேன், உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர் இல்ல கட்டணம் கட்டி கொடுக்கிறேன், இது போன்ற கோரிக்கைகள் என்பது நிர்வாகத்தால் தீர்க்கக்கூடிய கோரிக்கை. அந்த நிர்வாகத்தால் தீர்க்கக்கூடிய கோரிக்கை செய்வது இதுக்கு ஒரு 34-32 வருஷம் வேணுமா? இந்த சர்க்கார் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக தீர்த்திருக்க வேண்டிய கோரிக்கைகள். இதை அரசு நிர்வாக ரீதியாக தீர்க்கக்கூடிய கோரிக்கைகள் இப்பதான் 4 வருஷம் கழிச்சு தீர்த்திருக்காங்க. 1982 20 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த நோட்டு வாங்குறதுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு அது 32 வருஷம் கழிச்சு இப்பதான் அதை வந்து 50 ரூபாய் பண்ணிருக்காங்க. ஒரு சாதாரண நடைமுறை பிரச்சனை. இதை கூட தீர்க்கல. இதை விட கொடுமை என்னன்னா இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு உதவியாளர், அந்த உதவியாளர் பதவி உயர்வு சமையலராக அதே பள்ளியில் அது காலி இருக்கக்கூடிய இடம், அது ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய இடம், அதை கூட வந்து இந்த அரசு வந்து மறுக்குது கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் சங்கத்துக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த 100 ரூபாய் 300 ரூபாய் சம்பள உயர்வை நீதிமன்றம் சொல்லி கூட நீதிமன்றத்தை புறக்கணிக்கக்கூடிய அரசாக இருக்கிறது என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு 100 ரூபாய் சம்பளத்தை எச்சா வாங்குறதுக்கு விடமாட்டேன்னு சொன்னா எப்படி சார் சர்க்கார் இருக்கு? என்ன நியாயமான விஷயம்? சின்ன சின்ன கோரிக்கையில கூட தீர்க்க முடியல 4 வருஷமா. எங்களை பற்றியோ இந்த திட்டத்தை பற்றியோ திட்டம் மட்டும் நிரந்தரமாமா, ஆனா இந்த திட்டத்தை பணியாற்ற ஊழியர்கள் நிரந்தரம் இல்லை என்று மறுக்கப்படுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கோரிக்கை 32 ஆண்டு கால கோரிக்கை. 32 வருஷம் என்பது சாதாரண விஷயம் இல்ல. மனிதனோட வாழ்க்கையில் 90% முடிஞ்சது. நாங்க ஓய்வு பெற்று போகும்போது அந்த 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்ண முடியும்? அந்த 1000 ரூபாயில 33 ரூபாய் 33 பைசா. இன்னைக்கு சென்னையில ஒரு டீ குடிச்சோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. டீ குடிச்சு மனசு வாழ்க்கை நடத்த முடியுமா? உங்களுடைய கேள்வி தான் நான் கொண்டு போறேன் திருப்பள்ளி. அதாவது இது அவர் சொல்றதுல வந்து சரியான செய்தியா எனக்கு தெரியல. என்னன்னா இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது இவங்க இப்போ இந்த போராடுகின்ற இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் யாருக்காக போராடுறாங்கன்னா பள்ளியில் 1 to 10 வகுப்பு வரை இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு சத்துணவு தருகின்ற பணியை செய்கின்றவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க. ஆனா இந்த திட்டம் உருவாக்குகின்ற போது அந்த திட்டத்தை உடனே வரல. அது கொஞ்சம் முதல்ல வந்து குழந்தைகளுக்கு சத்துணவு தான் தந்தது. அதுக்கு பிறகுதான் இது வந்து ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு கழிச்சு தான் இந்த திட்டமே தொடங்கி இவர் வந்து அந்த திட்டத்திலிருந்து கணக்கு சேர்க்கிறார். 2வது இந்த பணி என்பது பள்ளியில் இருக்கின்ற அந்த வந்து இவங்க வேலை நேரமே 2 மணி 3 மணி நேரம் தான். நிச்சயமா நீங்க அதாவது நீங்க சொல்லுங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை மணிக்கு போவாங்க? அதாவது அமைப்பாளருடைய வேலை அவர் வந்து அந்த பொருள் எல்லாம் வாங்குறது. அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஆள் வேலைக்கே வர்றது இல்ல. ஆனா அரசு ஊழியருடைய ஊழியர் நேரம் சொல்ல முடியாது. 2 பேர்ல பணியாளர்கள் தவறா சொல்லல, இருக்கிற உண்மை நிலையை சொல்றேன். குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இருந்தா வேண்டியிருக்கு. குறைந்தபட்சம்
சமையலுக்கு தண்ணி வாங்கி எடுத்து வச்சு சமையலுக்கு தனியா சமையாளர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவியாளர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அமைப்பாளரை பத்தி மட்டும் இல்ல. நான் சொல்றது இதுல ஏன் பிரச்சனை வந்ததுன்னா, முதல்ல வந்து அந்த சத்துணவு திட்டத்தை ஆரம்பிக்க சொல்ல அதுல வந்து பெண் பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இருங்க, இதுல வந்து ஆண்கள் வந்து இதுல வந்ததுக்கு பிறகு இந்த வகையான பணியில இவங்க வந்ததுக்கு பிறகுதான் இத வந்து தொழிற்சங்கமா இவங்க வந்து தொழிலாளர் முதலாளி தொழிலாளி என்ற மனப்போக்கில் வந்தாங்க. நான் சொல்லி நியமிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல, இப்ப ஆண்களை பள்ளியில வந்து பள்ளி சத்துணவுல ஆண்கள் இருக்காங்க. ஆனா குழந்தைகள் சத்துணவு திட்டத்துல அதுல வந்து சேவை மனப்பான்மையோட ஒரு தாய்மார்கள் இருக்குன்றதுக்காக அதுல வந்து இல்ல. நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இவங்க பேச சொல்ல சொன்னாங்க 34 கோரிக்கைகள் வச்சாங்க, 14 கோரிக்கைகள் 12 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அத்தனையுமே நிர்வாக ரீதியான கோரிக்கைகள். அது கோரிக்கை வச்சது அவங்க தானே, நிர்வாக ரீதியான கோரிக்கை. உருளைக்கிழங்கு வாங்குறதுக்கான தொகையை உயர்த்தி கொடுங்க, பதிவேடு வாங்குறதுக்கான காசு கொடுங்கன்னு சொல்றது, ஒரு பீரோ டேபிள் சேர் வாங்கி கொடுங்கன்னு சொல்றது அவங்க கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. பெண் தொழிலாளர்களுக்கு 180 நாள் அரசு ஊழியர்களுக்கு தருகின்ற அந்த விடுப்பு இவங்களுக்கு தந்திருக்காங்க. அது வந்து நிர்வாக ரீதியான கோரிக்கையா? சார் 6 மாசம் விடுப்பு 3 மாசம் கொடுக்கப்பட்டிருக்காங்க, கவலைப்பட்டு இருக்காங்க. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 180 நாள் எத்தனை மாசம்? 180 நாள் அவங்க வேலைக்கு வராத நாட்களையும் சேர்த்து அவங்க கணக்கிடுறாங்க. இல்ல, ஜீவோ போட போறாங்க, ஜீவோ வர போட பாருங்க. 180 இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இன்னும் ஜீவோ ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஜீவோ வரல. 12 கோரிக்கை இருங்க. ஆவடிக்குமார் பேசாம சமூக அமைச்சர்கிட்ட ஜீவோ ரெடி பண்ணி கொண்டாந்து இருக்கலாமே. இல்ல இல்ல, அதாவது 3 அமைச்சர்கள் உட்கார்ந்து 15 கருணாநிதி அடகரிக்கு ஸ்டாலின் இருக்க பிரச்சனை நீதிமன்றத்தில் நிறுத்துங்க. அதாவது இன்னைக்கு ஓஏபி வாங்கலன்னு சொல்லி அவங்களே செல்ஃப் சர்டிபிகேஷன் கொடுத்தாவே அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தரப்படும்ன்றது இன்னைக்கு அரசு ஜீவோ வரப்போகுது. பேச்சுவார்த்தை உடன்பாட்டு வந்திருக்கு. இந்த 11 கோடி சார், நான் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி, இறுதியான கேள்வி, எளிமையான கேள்வி. சமையலர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நேரடியாக பேச்சுவார்த்தை மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கை என்ன? ஒன்னே ஒன்று சொல்லு. இந்த 3 பேருக்கு நேரடியாக பலன் தரக்கூடிய கோரிக்கை. நேரடி பலன்னா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அவங்கள வந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அவங்க சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த என்ன கேட்கறாங்க, 150 ரூபாய் பிடிக்காதீங்க, அது வந்து கூட ஏதாவது நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து எங்களோட விருப்பம் எங்களால் எவ்வளவு முடியுமோ கொடுங்கன்னு சொல்றாங்க. அது வந்து திரும்ப நிர்வாகம் ஒரு ஜீவோ போட்டா முடிஞ்சு வச்சுக்காது, அதுக்கு வந்து 150 ரூபாய் பிடிக்கிறது, எங்க 150 ரூபாய் சிரமமா இருக்குன்றாங்க, அவ்வளவு தூரம் பிடிக்காதீங்கன்றாங்க. அதுதான் இல்லன்றாங்களா? இப்போ வந்து முதலமைச்சர் ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அவங்களை கொண்டு வந்துட்டாங்களே, கொண்டு வந்து ஜீவோ வரப்போகுது. இப்போ இவங்க பேச்சுவார்த்தை அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த 12 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகள் ஜீவோ வரப்போகுது. நீங்க குறுக்க பேசினா சொல்ல முடியல. அதாவது நான் சொல்றது என்னன்னா, அவங்க கோரிக்கைகள் 12 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 11 தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. அதுல வந்து இந்த ஒரு தொழிற்சங்கத்தை தவிர 10 தொழிற்சங்கங்கள் 10 தொழிற்சங்க தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஒருத்தர் தான் அதை பிரச்சனை பண்றாங்க. இரண்டாவது, இந்த அவங்களுடைய ஊதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 7வது பே கமிஷன் வர சொல்ல அதுல வந்து சரி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் இவங்க வந்து வெளியே சொல்லாம இந்த பிரச்சனையை திசை திருப்பியிருக்காங்க. ஊழியர்கள் வந்து ஒரு ஓட்டு வங்கிங்கனால 2 அரசுமே மத்திய அரசு அறிவிச்சா உடனே அறிவிச்சிருக்கீங்க. இவங்க 3500 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வந்து இவ்வளவு வரை தடியடி வாங்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நீங்க பே கமிஷன் சொல்லட்டும் சொல்லி சொல்றீங்க. இல்ல, நீங்க 3500 ரூபாய் பேசிக்கா தரணும் 6th பே கமிஷன் சொல்லிருக்கு. அதுவே கிடையாது, பேசிக் பேவே அது கிடையாது 3500 ரூபாய். இறுதியான கருத்து சார். சார், இப்ப சத்துணவு பணியாளருடைய பிரச்சனை மட்டும் இல்ல சார். இந்த கவர்மெண்ட்ல கூட்டுறவு சங்க பணியாளர்கள், ரேஷன் கடை ஸ்டாஃபுங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கிற கடைநிலை ஊழியர்கள், இல்ல எல்லா நிலையிலையும் வந்து எல்லா ஊழியர்களுக்கும் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து செயல்படுத்தணும்ன்ற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்ன்ற ஒரு கனிவான பார்வை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து அரசு இயந்திரமே இன்றைக்கு
ஸ்தம்பித்து இருக்குது, செயல்படுது. 89, 96, 2006 3 முறை நீங்க வந்தீங்க. இந்த சத்துணவு பணியாளர் வந்து நியமிக்கப்பட்ட பிறகு வளர்ச்சி அதிகமா 89, 96, அதே நீங்க பேச முடியாது பாண்டே சார். சொல்லுங்க 3 முறையில் 5 முறை கோரிக்கைகள் வந்து படிப்படியா நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா தான் நீங்க பாக்கணும். அன்றைக்கு நாங்க நகரப்படி கொடுத்தோம், மருத்துவ படி கொடுத்தோம், வீட்டு படி கொடுத்தோம். ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நேரங்களில் ஒரு காலகட்டத்தில் கோரிக்கை நிறைவேற்றப்படும் சார். கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் ஒண்ணு பார்க்கணும், கோரிக்கையை கண்டுக்காத அரசாங்கம் நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? முட்டைக்கான காசை கூட்டுறதும் பருப்புக்கான காசை கூட்டுறதும் அரசு நிர்வாகத்துக்கு அது அரசு நிர்வாகத்துக்கு ஊதிய பிரச்சனைகள், பணி நிரந்தர பிரச்சனைகள், இது அதிமுக தேர்தல் அறிக்கை. அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கை இன்னும் செயல்படுத்தலன்னா என்னுடைய கேள்வி. உங்களுடைய இறுதியான கருத்து திருப்பி. இதுல என்ன நம்ம சொல்றோம், இது ஒரு சமூக நலன் சார்ந்தது அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்றோம். எனவே இந்த அரசு அதுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சாதாரண பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களோட அதே கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள். இது வந்து அவங்களுக்கு ஜீவாதாரான பிரச்சனை இல்ல. அவங்க வந்து பார்ட் டைம் ஜாபே கிடையாது. இது அவங்க வந்து காலையில 9 மணிக்கு வந்தா 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் வேலை செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பல வேலைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். எனவே அரசு அவர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளினுடைய அந்த உட்பொருளை உணர்ந்து நிதி வருவாய் என்பது இன்னொரு பக்கம் வருவாயை ஈட்டக்கூடிய மற்ற துறையிலிருந்து எடுத்து இது செலவு செய்யக்கூடிய ஒரே துறை சமூக நலத்துறை தான். இதிலிருந்து அவருடைய கோரிக்கை 9600 ரூபாய் பண்ண முடியும். 32 ஆண்டுகள் ஒருத்தர் பணி முடித்து போயாச்சுன்னா வெறும் 50,000 ரூபாய் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அதே அரசு ஊழியராக இருந்தால் குறைந்தது 5 லட்சம் ரூபாய் என்பது வரும். தன்னுடைய மகளையோ அல்லது ஒரு திருமணத்திற்கோ மற்றத்துக்கோ பயன்படக்கூடியது அது. எனவே இந்த ஊழியர்களுடைய இந்த 1 லட்சத்தி கிட்டத்தட்ட 40,000-50,000 ஊழியர்களை அவளை அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. மெட்ரோ வாட்டர்ல சென்னை மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு 278 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டதை 5 மாதங்களாக 13 ரூபாய், அந்த 13 ரூபாய்க்காக ஒரு நாள் வேஜஸ் அதுக்கு முன்னாடி 20 ரூபாய் இருந்தது. 5 மாதங்களாக இதுவரைக்கும் வந்து கொடுப்பதற்கு நான் அந்த சங்கத்தோட தலைவர்களாக இருக்கேன். இதுவரையில் அந்த நிர்வாகம் அந்த எம்டி ஒரு இது கூட போடல. 207 கால சாக்கடை வருவான், குடி தண்ணீரை வந்து சாமானியர்கள் சொல்ற 13 ரூபாய், அரசியல்வாதிகள் சொல்ற 13 ரூபாயா சார்? வெறும் 13 ரூபீஸ் சார். டீ குடிக்கிறதுக்கு 8 ரூபாய் சார், 5 ரூபாய் பட்டர் பிஸ்கெட் சார். அந்த 13 ரூபாய் கலெக்டர் ஆணையே அதை சொல்ல அந்த நமக்கு தெரியாது சார், அது விட்டுடுங்க. இதை வந்து இன்னும் நிறைவேற்றாத ஒரு இருக்குன்னு சொன்ன இன்னும் போராடுறாங்க. ஆனா என்ன, அவன் வந்து மனிதன் வந்து எங்க இருக்கிறான்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி அரசு வந்து இது குற்றம் சொல்வதல்ல, நிர்வாக ஏற்பாடு எப்படி இருக்கிறது என்பதோடு சம்பந்தப்பட்டது. உங்களுடைய பார்வையா இருக்குது. மக்களுடைய பார்வை என்ன? சத்துணவு பணியாளர்களுடைய இத்தகைய போராட்டங்கள் நியாயமானதா, அர்த்தமற்றதா, பரிசீலனைக்குரியதா? மக்கள் பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் நியாயமானதே என்று 52% மக்களும், அர்த்தமற்றது என்று 14% மக்களும், இது பரிசீலனைக்குரியது என்று 34% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் இந்த போராட்டம் நியாயமானது என்று தான் தெரிவித்திருக்கிறார்கள். அர்த்தமற்றது என்று 14% மக்களும், பரிசீலனைக்குரியது என்று 34% மக்களும், இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது என்று 52% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நண்பர்களே, ஒருவர் குடும்பத்தால் விலக்கப்பட்டு விதவையாகி முதியோராகி எந்தவித ஆதரவும் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கே 1000 ரூபாய் ஓய்வூதியம் தமிழக அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றாலும் கூட அவர்களுக்கும் அதே 1000 ரூபாய் தான் ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது இந்த சத்துணவு பணியாளர்களுக்கு. அவருடைய கேள்வி, அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கூட 1000 ரூபாய் தான் ஓய்வூதியம் என்றால் 30 ஆண்டுகள் எங்களுடைய பணி செய்ததற்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் அவ்வளவுதானா? இரண்டும் ஒரே தரம் தானா? அரசாங்கமும் எங்களை அனாதையாக்கிவிட்டார் என்ற கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக சத்துணவு பணியாளர்களுடைய பணி என்பது மிகுந்த கருணையோடு கனிவோடு பார்க்க வேண்டிய விஷயம். தமிழக அரசு இதில் கனிவோடு நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு தான் நன்மை பயக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.